ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாயுடு பேசுகிறேன். மனுஷனாக பிறக்கிறது அது ஆண்டவன் கொடுக்குற கிஃப்ட்டு. பட் ஒரு கும்பல் அது மனுஷனை திருப்பி பிறக்க வைக்கிற மாதிரி அவங்க வெளில ப்ரீச் பண்ணிக்கின்னு ஜனங்களை ஏமாற்றின்னு திரிகிறாங்க. எல்லாமே கடவுள் கையில் இருக்குது. அந்த கடவுள் வந்து நம்ம ஃபோட்டோவில் பார்க்குறது, அப்புறம் ஸ்டாச்சு ஃபார்மில் பார்க்குறது, அதுதான் உண்மையான கடவுள். அவங்க நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. பட் அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க ஜனங்களுக்கு. பட் சில கெட்ட ஜனங்களை ஏமாற்றின்னு மறுபிறவி பிறக்க வைப்பேன் அப்படி இப்படின்ட்டு இல்லாத கொடுமைங்க பாவங்க செஞ்சு திரிகிறாங்க. அதுவும் ஒரு பர்டிகுலர் குரூப்பு பலிஜா, அவங்க செய்கிற பாவம். இந்த லொட்டக்குட்டாளி அவன் பலிஜாக்காரன், நானும் பலிஜாக்காரன். பட்டு அவ்வளோ இதுவாக ஃபேக் பண்ணி பிறக்க வைப்ப வரான், ஆக்ட் பண்ண வரான். உயிரோடு இருக்கிற ஆளுங்க மாதிரி உயிரோடு இருக்கிற ஆளுங்களை அதே மாதிரி அவர் ஆக்ட் பண்ணுவாராம். அப்படின்னா செஞ்சுருந்தால் மோடி மாதிரி பாகிஸ்தான்காரன் ஆக்ட் பண்ணி இந்தியாவே அழிச்சிட்டு இருப்பான். பட் அதெல்லாம் ப்ராக்டிக்கலி நாட் பாசிபிள். கடவுள் இதுலேயும் அதெல்லாம் நாட் பாசிபிள். பட் அவர் பெங்களூரில் ஜனங்களை ஏமாற்றிட்டு பல்ஜாக்காரன் அவர் இது மாதிரிலாம் செஞ்சு திரிவாரான். உயிரோடு இருக்கிற ஆளுங்க அவனை மாதிரி ஆக்ட் பண்ணுவாரான். இதெல்லாம் நாட் குட் ஃபார் கண்ட்ரி. பட்டு யாரும் அது மாதிரி செய்யவும் முடியாது. பெரிய பாவம். நானே அடுத்தவங்க மாதிரி ஆக்ட் பண்ண முடியாது. எனக்கு என்ன உசுறு கொடுத்துருக்காரோ கடவுள், என்ன ஜென்மம் கொடுத்துருக்காரோ அதை நான் வாழணும். அதுதான் இது. பட் எவனோ ஒருத்தன் இவ்வளோ பெரிய பிளண்டர்லாம் நடக்குது. அதில் பாவம் குடும்பங்க ஜனங்க நாடு மாட்டின்னு அழிஞ்சுன்னு போகுது. பட்டு டைம் தான். இதுக்கு மேலே ஒன்லி காட் கேன் சேவ். காடு தான் ஜஸ்டிஸே பண்ண முடியும்.